இந்த ஒரு சிச்சுவேஷன் முழுக்க முழுக்க தவேகாவுக்கான டைம். நீங்களா எங்களை பார்த்து தற்கொலைன்னு சொல்றீங்க? உண்மையான தற்கொலை கூட்டம் யாரு தெரியும்ல, பாருங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்க தீபிகா. உள்ள போயிட்டு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாநாட்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் அண்ட் டெப்தா பேசுவோம். திமுக அவங்க சார்பில் நடத்தின திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது பேசும் பொருளாக இன்னைக்கு இருக்கு. சேலத்தை விடவா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலம் ரொம்ப பெரிய நிறைய பேசும் பொருளா இருக்கக்கூடிய நிறைய ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை கொடுத்திருந்தாலும் இங்க கொஞ்சம் குறைவு தான். அங்க அதிகமா பேசும் பொருளா ஆனது அந்த டான்ஸ். ஆஹா அட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கூட்டங்கள் அப்படிங்கிறவங்க ரசிச்சு இதை ரொம்பவே பார்த்தாங்க. பட் விமர்சனங்கள் அப்படிங்கிறது வெளியில வேற மாதிரி பிரிக்கி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். பட் இந்த ஒரு மாநாட்டை அச்சு பிசுறாம ஆணி தட்டாம நல்லபடியா கொண்டு போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் கூட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் தீபிகா அப்ராக்ஸா அந்த இதுல இருந்தாங்க. ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. முன்னாடி ஒரு ஒரு உருட்டு இருந்தது பாத்தீங்களா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில கரூர்ல நினைக்கிறேன். அங்க ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சு. அங்க கூட்டமே கிடையாது, காக்கா தான் போயிட்டு இருந்தது. அண்ட் நிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பக்கத்துல இருக்கிற சேரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு 2-3 சேரெல்லாம் அடிக்கி தலையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்க. சரி நம்ம நிக்கணும்ல, என்னன்றதை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ பக்கத்துல அந்த சேரை எடுத்து அவங்க வச்சிருக்காங்கன்னா கூட்டம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க என்னதான் உருட்டினாலும் இதை இன்ஃபுளுசர்ஸ் வச்சு நிறைய பேரால சொல்லவும் வச்சாங்க. கரூர்ல 1.5 லட்சம் பேர் உள்ள, சேர் பத்தல, வெளியில 1.5 லட்சம் பேர், மொத்தம் 3 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடப்பட்டது. அது எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கா, எப்படி நல்லபடியா கிடையாது, ஒரு என்ன சொல்றது, அத ஒரு கலாய்க்கும் வகையில வேற மாதிரி ட்ரோல் மெட்டீரியலா தான் மாறுச்சு. இந்த வாட்டி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி 1.5 லட்சம் சேர் வரைக்கும் என்ன இருக்கு அங்க அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல நிறைய பை, அந்த பைக்குள்ள நிறைய ஸ்நாக்ஸ், அந்த ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், மிக்சரு அண்ட் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்கிறாங்க சம்பவங்கள்லாம் உள்ள. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னும் அந்த பைக்குள்ளையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெளியில வாழைத்தாறு இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, புறா அறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அழுக்குன்னு போட்டு அறுத்து அப்படியே கொலையா வாழையெல்லாம் தூக்கிட்டு சல்லுன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காட்சிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ரொம்ப 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 அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ திமுக தொடர்ச்சியா ஐ திங்க் கடலூர்ல ஏதோ ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அந்த நேரத்துல ஃபுல்லாவே இந்த வாழைப்பழம் இருக்கிற பைனாப்பிள், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வச்சுதான் முழுக்க அந்த மாநாடே டிசைன் பண்ணப்பட்டுச்சு. அது முடிஞ்ச கையோட தூக்கிட்டு கிளம்புறாங்க பாருங்க. செம்ம சம்பவம். பலாப்பழத்தை அழகா இடுப்புல வச்சுட்டு அக்காலாம் பயங்கரமா தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது அடடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா இருக்கு. ஸ்ரீ தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாரையும் விமர்சனம். அவங்கள ஏன் சொல்றீங்க? மரத்து மேல ஏறுறாங்க, செவுத்து மேல ஏறுறாங்க, அவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இளைஞர்கள் மேல இருக்கு. அப்போ இது என்ன அப்படிங்கிற கேள்விய இவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆப்வியஸா கேட்பாங்க தானே. யோசிச்சு பாருங்க. இங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முகத்திலே கால வைக்கிறாங்க. தீபிகா சும்மா அடிச்சுலாம் விடாதீங்கன்னா சத்தியமா சொல்றேன், அந்த இமேஜுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்னன்னா, அந்த சோறு ஏறி அவங்க இறங்குறாங்க, லைக் வராங்க, அவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் அந்த ரேம்ப் வாக் எல்லாம் பண்றாரு, அந்த அப்படியே வராரு, வண்டியில வந்துட்டாரு, அந்த பாத்வேல எல்லாம் வந்துட்டாரு. மீட்டிங் எல்லாம் அப்படியே பார்த்து மக்கள் எல்லாம் பார்த்து கையெல்லாம் அசைச்சிட்டாரு. முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும், பார்த்துட்டோம், அது அவ்வளவுதானே, அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே, முடிஞ்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் செவர் ஏறி குதிச்சு வெளியில வராங்க. செவரை குதிக்கும் போது அங்க இருக்கிற போஸ்டர்ஸ்ல முதலமைச்சர் ஆகட்டும், துணை முதலமைச்சர்கள் ஆகட்டும், அவர்களுடைய முகத்துல காலை வச்சு நசுக்கி விட்டு கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கு. அப்போ நீங்க அங்க அவங்கெல்லாம் அப்படி சொல்றீங்க, அப்ப இது என்ன? சரி ஓகேங்க. இன்னொரு பக்கம் பாட்டில்ஸ், டாஸ்மாக் கடையில நான் ஓடி போய் நான் அங்க போயிட்டு அசம்பிள் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் அங்க போயிட்டு
அந்த என்ன சொல்றது, பாட்டில்லயே வந்து ஷேர் பண்ணி அப்படி குடிக்கிறது, இந்த மாதிரி சம்பவம். அண்ட் இன்னொரு பக்கம் ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்ல அலப்பறை பண்றாரு, அதுவும் இந்த டிஷர்ட்டை கேப்பை வேற கொடுத்து தொலைஞ்சிட்டாங்க. இல்லைனாவது அவன் தவேகாக்காரன்னு சொல்லி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாருங்க எப்படியெல்லாம் புலம்புறான்னு சொல்லிட்டு ஒரு டவலை கூட எடிட் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க. ஆனா டிஷர்ட் மாட்டிக்கிச்சே, தொக்கா மாட்டிக்கிச்சே, அந்த டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அந்த கேப் போட்டிருந்தாரான்னு சரியா நான் கவனிக்கல, போடலன்னு தான் நினைக்கிறேன். அந்த டிஷர்ட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு அவர் குடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் போய் வணக்கம், நான் தான் நல்லா இருக்கீங்களா, வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு. போயிட்டு இருக்கிற ஆட்டோவை வழி மறைச்சு வணக்கம் அப்படிங்கிறாரு. ஒரு கடைக்குள்ள பூந்து காலில் வந்து தவி போப்பா சும்மா நீனு அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லைக்கா வணக்கம் தாக்கா சொல்ல வந்தேன், வணக்கம்க்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இந்த மாதிரி அட்டுழியங்கள் அப்படிங்கிறது வீதியில குடிச்சிட்டு நடக்குது. அதுவும் வந்து ஒரு வயதான நபர் பண்றாருலாம் இல்லை, இளைஞர் அணி இளைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான். மீதி எல்லாரும் நல்லா தானே இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இருந்தாங்க, ஓகே. வாழைக்காவை தூக்கிட்டு போறது அது தப்பு இல்லை, ஏன்னா அது வந்து நம்மளுடைய வரிப்பணங்க, நம்ம வரிப்பணத்துல தாங்க கட்டியிருக்கிறாங்க தோரணலாம். ஏன் நாங்க பறிக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா 100% கரெக்ட். ஏன் நம்ம பறிக்க கூடாதா? அந்த வாழை சீப்பு அதுக்கு மட்டும் தான் நம்ம போடுவோம். அவங்க எல்லாம் வந்து கோடியில அப்படி இப்படின்னு அவங்களுக்கு வர லாபங்கள்லாம் அப்படி இருக்கு, நமக்கு ஒரு வாழைப்பழம் வாழைக்காதான் இருக்கு, என்ன பண்ண முடியும்? பட் போனவங்களுக்கு சரியான சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அதெல்லாம் வந்து சிறப்பு படம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. சேலம்ல அப்படின்னு பார்க்கும்போது கூட்டம் கொஞ்சம் இதை விட கூடுதலாக இருக்கும் பட்சத்துல அங்க சண்டைகள் அப்படிங்கிறது சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் நடந்ததாக கூறப்பட்டுச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி அவ்வளோ பெரிய டிசாஸ்டர்ஸ் எதுவும் இல்லாம ஓரளவுக்கு ஓகே, அவங்க ஃபுட் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மட்டன் பிரியாணினா தாறுமாறு, சும்மா கூப்பிட்டா கூட வந்துருக்க மாட்டாங்க. மட்டன் பிரியாணிங்கிறதுனால பிரியாணிக்காகவே. இப்ப இந்த தீம் அப்படியே நம்ம வீட்டுல யோசிச்சு பார்ப்போம். ஒரு ஹிந்துவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப ஈவன் எனக்கு வந்து நிறைய ஹிந்துஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. லைக் வந்து ஹிந்து வீட்டுல எங்க பக்கத்து வீட்டுல யாராவது இன்வைட் பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல யாரோ அவங்க போயிட்டு நீங்க சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன், வீட்டுல இருக்கிற பெரியவங்க போயிட்டு வந்துருவாங்க. இப்படிதான் இருக்கும் அங்க சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. பட் இங்க வந்து ஒரு முஸ்லீம் வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் நான்லாம் போயிடுவேன். நான் போயிடுவேன், கன்ஃபார்ம் போயிடுவேன். ஏன்? பிரியாணி போடுவாங்க. போனா அங்க போயிட்டு என்ன ஹிந்துன்னா சாம்பார் தானே ஊற்றுவாங்க. இவங்க போனா என் ஃப்ரெண்டோட இதுக்கு போனா நான் அவளுக்கு அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, நான் போய் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ பிரியாணியோட அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஆப்வியஸா சைக்காலஜி படி மனுஷங்களை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்துடும், போலாண்டா அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அழகா. வந்து அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க, புடிச்சிட்டாங்க. நம்ம பிரியாணியே சிறப்பா போனோம். மட்டன் பிரியாணி வெளியில வாங்கினா 350 ரூபா 400 ரூபா, அங்க போனா ஓசியில கிடைக்கும். ஜாலியா சாப்பிட்டு வரோம். நம்ம யார் ஈவன் நீங்க பாத்தீங்களா, நிறைய ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. டிவிகே அதாவது விஜய் அவர்களுடைய வீடியோவை அதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோல இருந்து அந்த மாநாடை சுத்தி காமிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அக்கா என்னக்கா எங்க போறீங்க? மாநாட்டுக்கு போறோமா? சரி ஓகே. திமுக மாநாடா? ஆமா. அக்கா என்ன நேத்து தான் மாநாடு போனீங்க? அம்மா நேத்து அதுமா, இன்னைக்கு அதிமுக மாநாடுமா. ஓகே. இந்த பக்கம் பிஜேபி மாநாடுமா இப்போ போறது? புரியுதா? ஒரே நபர் தான், நீங்க எந்த கட்சிலாம் தெரியாது, பட் போவீங்க. ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க, எதனால போவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நான் அதை திரும்ப சொல்ல விரும்பல. பட் கூட்டம் அப்படிங்கிறது நீ காசு கொடுக்காம, உங்களுக்கு பிரியாணி கொடுக்காம, உங்களுக்கு சாப்பாடு வந்து இதுக்காக நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இல்லாம, ஸ்நாக்ஸ் இல்லாம, எதுவுமே இல்லாம ஒருத்தவனுக்காக போறாங்க அவ்வளவு பேரும் அப்படின்னா அது விஜய். இது பொறுக்க முடியாதுல்ல. எப்படி அவனுக்கு அவ்வளவு கூட்டம் போலாம்? நம்ம இந்த கூட்டம் அப்படிங்கிறது இங்க பஞ்சாயத்தா வருது. இல்ல தீபிகா நல்லா கூட்டம் இருந்துச்சுன்னீங்கன்னா ஸ்டார்டிங் இருந்திருக்கு, பட் ஆப்வியஸ்லி அங்க வந்து லிட்டரலி குறைய ஆரம்பிச்சிருச்சு அந்த கூட்டம் அப்படிங்கிறது. ஈவன் அந்த ரோட்ல வந்து கையாசைச்சுக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ட்ரி அப்பெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுக்கிறாங்க இல்லையா, இதுல பக்கத்துலலாம் அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படிங்கிறது இல்லை, சீரியஸ்லி இல்லை, ரொம்ப குறைவு தான். அப்போ தெரியுதுல்ல. பிளஸ் வந்து ஏவா வேலு அவர்கள் தான் அதை ஃபுல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா. அவர் சொல்றாரு பல மாவட்டங்கள்ல இருந்து அவங்களோட இருக்கைக்கு வந்து அமர வேண்டியது லேட் ஆகும் சூழ்நிலையில பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்கீங்க, முன்னாடி வந்து உட்காருங்க, பல இடங்கள் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. அதுவும் குறிப்பாக முன்பகுதியில் பல மாவட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கை அவர்கள் இன்னும் வராமல் காலதாமதமாக இருக்கிறது. அதனால் இடம் காலியா இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவனை பார்க்க விரும்புவார்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கிட்ட இருந்தா தெரியும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வருவாங்க. பின்னாடி உட்கார்றாங்கன்னா வாட் இட் மீன்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணிடுங்க. வாட் இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை இப்ப அவங்க பார்க்கும்போது ஸ்டாலின் ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் 2 பேருக்கும் ஒரு மனவேதனை அப்படிங்கிறது அதிகமாகுது. லிட்ரலி வந்து செந்தில் பாலாஜி இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு மாபெரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாநாடு போட்டாரு, மழை வந்து கெடுத்துருச்சுன்ற மாதிரி ஒரு மாத்தி விட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஆஸ் வி நோ. பட் அடுத்ததா இப்போ இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது திருவண்ணாமலையில பெரிய அளவுல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கூட்டங்கள்லாம் கூட்டப்பட்டுச்சு. பல மாவட்டங்கள்ல இருந்து வந்துமே அங்க அவ்வளோ அளவுக்கு ஒரு ஃபயர் விடல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் திமுக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற நபர்கள் அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு பயங்கர பஞ்சாயத்தா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்க இன்னும் வந்து இவங்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு, நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு இல்லையா, இது உண்மையாவே யாருக்கு டேஞ்சர் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஃபுல்லா கவர் பண்றேன். இல்லைன்னா ஒரு ஹிண்டாவும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். யாரு பயப்படுறா உதயநிதி ஸ்டாலினை பார்த்து? யாரு பயப்படுறாங்க? அமித்ஷாவா, மோடி அவர்களா, இல்ல அதிமுகல எடப்பாடியாரா? ஏன்னா எதிர்கட்சி வயசு நான் வரேன். சீமான் அவர்கள் பயப்படுறாரா? அகைன் நான் யாரை விட்டேன்? பேலன்ஸ் இல்ல தளபதி விஜயா? யாருங்க பயப்படுறது? அவர் வந்து முழுக்க முழுக்க சினிமா துறையில இருந்தாரு, அப்படிதான் அவரு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அரசியல் அப்படிங்கிற ஒரு காலத்துக்குள்ள வந்தாரு. கிடுகிடுன்னு ஒரு பதவி ஒரு வருஷம் கூட வகிக்காத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கும் ஓடிடுவாரு. சோ முதலமைச்சருக்கு போவாரா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் போன வருஷம். ஆனா இந்த வருடம் அதுவும் இப்போ சமீபத்தில நடக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க குத்திட்டு இருக்காங்க. என்னை விட அவர் ரொம்ப டேஞ்சர், கருணாநிதியை விட ஸ்டாலின் டேஞ்சர்னாங்க. பட் ஸ்டாலினை விட ஹீஸ் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவர்கள் எப்பயோ சொன்ன அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு இன்னும் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன நாங்க என்ன புரிஞ்சுக்கணும் சார்? நீங்க வந்து உங்களுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆவார், அவ்வளவுதானே புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஓகே விடுங்க. நாங்க வேணாம் அவரெல்லாம் கொடுக்காதீங்க வைக்காதீங்கன்னு சொன்னா கேட்டுருவீங்களா? இல்ல ஏன்னா சீனியர்ஸே அங்க இருக்கிறவங்களே சூப்பர், நீதான் வழி நடத்தணும், நீதான் உரிமையோட உரிமையில் அழைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆராசாவா அவர் சொல்றதாகட்டும். அடுத்து வந்து கூடவே இருக்கிற துரைமுருகன் அவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுறாப்புல. இருக்கிறதுலயே வந்து கொஞ்சம் அகேன்ஸ்ட் பண்ண ஒரே ஒரு நபர், அவரையும் வந்து என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காம அப்படியே விட்டாங்க ஓரமா. பார்ப்போம், இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இந்த ஒரு வீடியோவே பத்தாது போல இருக்கு, இன்னும் நிறைய பேசுவோம். நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.